அடங்க ஒப்பனே ஒத்துக்கிட்டாலு உன் ஜாதி கட்சிக்காரன் உன்னை நிம்மதியா வாழ விட மாட்டான். அப்ப ஜாதியே ஒழியாத அங்கிள், ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு அப்பவே பாரதியார் சொல்லியிருக்காரே. அவர் ஏட்டுல மட்டும்தான் அப்படி எழுதியிருக்காரு. அவர் உயிர் நண்பர் வஉசிய என்ன பிள்ளைவாள் அப்படின்னு ஜாதி பேரை வச்சுதாமா கூப்பிட்டு இருக்காரு. இங்க ஜாதி ஒழிக்கிறேன்னு சொல்றவங்க எல்லாம் அரசியலுக்காகவும் பதவி சுகத்துக்காகவும் ஓட்டுக்காகவும் தான் சொல்றாங்களே தவிர இங்க உண்மையா யாரும் ஜாதி ஒழிக்கிற ஆளுங்க கிடையாதுமா. அப்படியே ஜாதி ஒழிக்கிற மாதிரி இருந்தா எதுக்கு வீதிக்கு வீதி ஜாதி கட்சிய அவங்களே வளர்த்து விடுறாங்க. உனக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்லிட்டா, அரசாங்கமே ஓசி பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டின்னு ஜாதி அடிப்படையில தான் பிரிச்சு வச்சிருக்கு. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் சொல்லி இதுல தாழ்ந்தவன் பிரிச்சவனுக்கு சலுகை அதிகம், உயர்ந்தவன் பிரிச்சவனுக்கு சலுகையே இல்ல. அரசாங்கம் உயர்ந்தவன் பிரிச்சு வச்சிருக்கிறதுல எத்தனை பேர் வறுமையில வாழ்றாங்கன்னு நான் காட்டா? இந்த கருமத்தையெல்லாம் ஒழிச்சிட்டு திறமையினோட அடிப்படையில தான் வேலையும் சலுகையும் அரசாங்கம் கொடுக்கணும்.